நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதல்வர் திரு ரங்கசாமி சட்ட விதிகளின்படி இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக சட்டசபை செயலர் சிவபிரகாசம் கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டசபை செயலர் சிவபிரகாசம் கூறுகையில், தேர்தல் சட்ட விதிகளின்படி ஒரு தொகுதியில் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினராக பதவியை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி தான் போட்டியிட்ட கதிர்காமம், இந்திரா நகர் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். அவ்வாறு வெற்றி பெற்றிருந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 14 நாட்களுக்குள் ஒரு தொகுதியின் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே முதலமைச்சர் ரங்கசாமி இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவரிடம் கொடுத்துள்ளார். அந்த கடிதத்தின் நகல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும், பிறகு ஆணையத்தின் உத்தரவுப்படி 6 மாதத்திற்குள் மறுதேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார். தொடர்ந்து அடுத்த சட்டப்பேரவைத் தலைவரை தேர்ந்தெடுத்து பதவி ஏற்கும் வரை தற்பொழுது உள்ள சட்டப்பேரவைத் தலைவரே தொடர்ந்து பதவியில் இருக்கலாம் என்று சட்டத்தில் இடம் உள்ளது. எனவே தற்பொழுது பதவியில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளார் என்று கூறினார். டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை பற்றி முடிவெடுக்க அதிகாரமிக்க மத்திய அமைச்சர்களின் குழு இன்னும் சில தினங்களில் கூடும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் எண்ணெய் நிறுவனங்களின் நஷ்டம் அதிகரித்துள்ளது. இதனால் டீசல் விலையை லிட்டருக்கு 4 ரூபாயும், சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை 25 ரூபாயும் உயர்த்துமாறும் மத்திய அரசை பெட்ரோலிய அமைச்சகம் வலியுறுத்தி வருகிறது. மேலும் கடந்த வாரம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் டீசல் விற்பனை மீது லிட்டருக்கு 18 ரூபாய் 19 காசுகளும், மண்ணெண்ணெய் விற்பனை மீது லிட்டருக்கு 29 ரூபாய் 69 காசுகளும் எண்ணெய் நிறுவனங்கள் சந்தித்து வருகின்றன. எனவே நஷ்டத்தை சமாளிக்க டீசல், கேஸ் விலை உயரும் என்றும், ஏழைகள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் மண்ணெண்ணெய் விலை உயர்த்தப்பட மாட்டாது என்று அமைச்சக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். எனவே இது தொடர்பாக முடிவெடுக்க அதிகாரமிக்க மத்திய அமைச்சர்கள் குழு இன்னும் சில தினங்களில் கூடும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுவை கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் கேபிள் டிவி தலைவருமான ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுவை AJK நெட்வொர்க்கில் இணைந்து செயல்படும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சேனல்களை அதிகமாக்கிட வேண்டும் என்றும், அதனை வாடிக்கையாளர்கள் விரும்புகின்றனர் என்றும் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட தலைவர் திரு ஜான்குமார் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது புதுவையில் கேபிள் டிவி மூலம் சேனல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பிட்ட சேனல்கள் சரியான முறையில் துல்லியமாக தெரியவில்லை என்று வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனை போக்கும் வகையில் தற்போது டிஜிட்டல் ஹெட்-ஆன் எனும் செட்டா பாக்ஸ் வந்துள்ளது. இந்த பாக்ஸின் விலை வரிகள் உள்பட 1000 ரூபாய் ஆகும். இந்த பாக்ஸில் இருந்து வரும் கேபிள் ஒயரை கேபிள் டிவி ஒயரோடு இணைத்து எடுத்து டிவியில் பொருத்தி பார்த்தால் 450 சேனல்கள் துல்லியமாக தெரியும் என்றும், எனவே கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள தனது வாடிக்கையாளர்களிடம் விருப்பத்தை கேட்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் 450 சேனல்களை பார்க்க விரும்பாதவர்கள் வழக்கம் போல அவர்களுக்கு கேபிள் டிவி மூலம் வரும் சேனல்களை பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறிய அவர், 2013ஆம் ஆண்டுக்குள் டிஜிட்டல் ஹெட்-ஆன் எனும் செட்டா பாக்ஸினை பொருத்த வேண்டும் என்று டிராய் அமைப்பு வலியுறுத்தி உள்ளதன் காரணமாகவே இந்த முடிவினை எடுத்து வருகிறோம் என்றும், இதன் மூலம் கேபிள் டிவி தொழில்நுட்ப வளர்ச்சி அடையும். இந்த பாக்ஸினை வாங்கிட யாரும் தயக்கம் காட்ட வேண்டாம். கேபிள் டிவி ஒயர் மூலம் வரும் சிக்னலை மிக துல்லியமாகவும் கூடுதலாக, அதாவது 450 சேனலாக இந்த பாக்ஸ் பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று கூறிய அவர், எனவே கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அவர்களது வாடிக்கையாளர்களிடம் எடுத்துக் கூறிட வேண்டும். மேலும் அவர் கூறுகையில், வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் இந்த பாக்ஸினை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி பயன்படுத்த தயங்கக்கூடும். ஏனென்று சொன்னால் சூழ்நிலை காரணமாக அவர்கள் வேறு பகுதிக்கு இடம்பெயரக்கூடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்களிடம் அந்த பாக்ஸினை வாங்கினார்களோ அவர்களிடம் கொடுத்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டத்தில் அனைத்து பகுதி கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் கலந்து கொண்டனர்.
புதுவை காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் கால்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற புதுவை அணியினர் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் கால்பந்தாட்ட கழகம் சார்பில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் புதுவையைச் சேர்ந்த கிட்டு கிக்கஸ் அணி 2ஆம் இடத்தை பிடித்து கோப்பையை வென்றது. மற்றும் பயிற்சியாளர் பன்னீர் தலைமையில் சென்ற அணியில் சிறந்த ஆட்டக்காரராக புதுவை வெற்றி செல்வன் தேர்வு செய்யப்பட்டார். வெற்றி பெற்ற அணியினர் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரை சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் அவரிடம் வாழ்த்து பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர்களை ஜான்குமார் அவர்கள் பாராட்டி தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். புதுவை என்சிசி கேடட் பிரிவினர் மேற்கொண்ட பயிற்சி கடற்பயணத்தை காவல்துறை ஐஜி சர்மா வாழ்த்து கூறி வழியனுப்பி வைத்தார். புதுவை என்சிசி கேடட் பயிற்சி மாணவர்கள் கப்பற்படை பிரிவின் சார்பில் 7 நாட்கள் பயிற்சி பயணம் சென்றனர். கடலில் பாய்மர கப்பலில் பயணம் மேற்கொண்ட என்சிசி கேடட் மாணவர்களை காவல்துறை ஐஜி சர்மா வாழ்த்தி பயணத்தை துவக்கி வைத்து அவர்களை வழியனுப்பி வைத்தார். அவர்கள் இந்தியன் கப்பற்படை பிரிவில் அதிகாரிகளால் நடத்தப்படும் பயிற்சியில் பங்கேற்று பயிற்சியினை முடித்துக் கொண்டு 28ஆம் தேதியன்று சென்னை திரும்புகின்றனர். அவர்களிடையே வாழ்க்கையில் சவால்களை ஏற்றுக்கொள்ளவும் தன்னம்பிக்கையை உருவாக்கும் வகையிலும் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன. அவர்கள் வெற்றிகரமாக பயிற்சியினை முடித்துவிட்டு வர ஐஜி சர்மா வாழ்த்து கூறி பாராட்டு தெரிவித்து வழியனுப்பி வைத்தார். புதுவை தாவரவியல் பூங்காவில் சிறுவர் உல்லாச ரயில், இசை நடன நீரூற்று ஆகியவை சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று இன்று இயங்க துவங்கியது. புதுவை தாவரவியல் பூங்காவில் உள்ளூர் மக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களில் இங்கு வந்து குறைந்த செலவில் மனமகிழ்ச்சியுடன் சிறுவர் உல்லாச ரயில், இசை நடன நீரூற்று, இயற்கை அழகு முதலியவற்றை கண்டு அனுபவித்து மகிழ்வர். ஆனால் இங்கு சில மாதங்களாக மழையின் காரணமாக ரயில் பாதை பழுதானதால் உல்லாச ரயில் இயங்கவில்லை மற்றும் இசை நடன நீரூற்றும் இயங்கவில்லை. இதனால் கோடை விடுமுறையில் பொழுதை போக்க வந்த சிறுவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்நிலையில் விரைவில் சிறுவர் உல்லாச ரயில் மற்றும் இசை நடன நீரூற்றினை இயக்க முடிவு செய்யப்பட்டு ரயில் பாதையை சீரமைக்கும் பணி மற்றும் இசை நடன நீரூற்றை பழுது பார்க்கும் பணி துரிதமாக நடைபெற்றது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திருச்சி மண்டல ரயில்வே அதிகாரியின் மேற்பார்வையில் நடைபெற்று வந்த பணி முடிவடைந்து இன்று துவங்கியது. இதனால் மக்கள் மகிழ்ந்தாலும் கோடை விடுமுறைக்கு முன்னரே இந்த சீரமைப்பு பணி நடைபெற்று கோடை விடுமுறையில் இவை இயங்கியிருந்தால் விடுமுறையை சிறுவர்கள் ஏமாற்றமின்றி இங்கு கொண்டாடி மகிழ்ந்திருப்பர் என்றும் கோடை விடுமுறை முடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இன்று இயங்க துவங்கியுள்ளது. இன்னும் சில நாட்களுக்கு முன்னரே இந்த சேவை துவங்கியிருக்கலாம் என்று மக்கள் கருதுகின்றனர். மேலும் இதுகுறித்து சிறுவர்கள் கூறுகையில், இந்த உல்லாச ரயில் குகை பகுதிக்குள் செல்லும்போது பயமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. இதில் பயணம் செய்வதே ஒரு மகிழ்வான அனுபவம்தான். எனவே இந்த சேவை இனி நிறுத்தாமல் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்று கூறினர். என் பேரு கே நிர்மல். நான் கொம்பாத்திலிருந்து வரேன். நான் இப்ப இந்த ட்ரெயின்ல போயிட்டு வந்தேன். இந்த ட்ரெயின் மாணவர்களுக்காக ரொம்ப உபயோகப்படுத்துது. இது நாங்க ஜாலியா போயிட்டு வரோம். 2 வருஷமா இந்த ட்ரெயின் ஓடாம இருந்தது. இப்பதான் ட்ரெயினை ஓட விட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின் ரெகுலரா போகணும் கேட்டுக்கோங்க. என் பேர் டி ராஜ் பரத். நான் கொம்பாக்கத்திலிருந்து வரேன். இத்தனை வருஷம் முதல்ல தான் ட்ரெயின் ஒன்று, இப்ப 2 வருஷமா ட்ரெயின் ஓடாதனால வர மக்கள் எல்லாம் இந்த இயற்கையை மட்டும்தான் பார்த்துட்டு போனாங்க. இப்ப இந்த ட்ரெயின் இன்னிலிருந்து ஓட ஆரம்பிச்சுக்குது. அதனால நாங்க இப்ப ட்ரெயின்ல போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப ட்ரெயின்லயே போய் இயற்கையெல்லாம் பார்த்ததுனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். புதுவை மாவட்ட தேர்தல் அதிகாரியின் உத்தரவுப்படி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கணக்குகளை தாக்கல் செய்யும் முறை பற்றிய பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை கூட்டுறவு வங்கியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா உத்தரவுப்படி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்கள் செலவு கணக்குகளை தாக்கல் செய்யும்போது தாக்கல் செய்ய வேண்டிய முறை பற்றிய பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. இப்பயிற்சி வகுப்பில் ஒருங்கிணைப்பு அதிகாரி சீதாராமன், முதுநிலை கணக்கு அதிகாரி சேஷாசலம் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். பயிற்சியில் வேட்பாளர்கள் தங்கள் செலவு கணக்குகளை தாக்கல் செய்யும் விதம், தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் மற்றும் கணக்கு விவர அறிக்கை, நாள் கணக்கு பதிவேடு மற்றும் செலவு சீட்டுகள், வங்கிக் கணக்கு அறிக்கை, ஆணை உறுதி ஆவணம் முதலிய ஆவணங்கள் சமர்ப்பித்தல் போன்றவற்றை பற்றி விளக்கப்பட்டது. மேலும் தேர்தல் முடிவுகள் வெளியான தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் கணக்கை ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எடுத்துரைக்கப்பட்டது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.